அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி. விருச்சக ராசியினர் காதலும் திருமணமும் வாழ்க்கை இப்படித்தான் அமையும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும்போது, விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் காதலும் திருமணமும் எப்படி அமைகிறது என்று பார்த்தால், செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மற்றும் காதலையும் அன்பையும் வெளிக்காட்டுவதில் சிக்கல் அதிகமாக இருக்கு என்றே சொல்லலாம். ஏனென்றால் இவர்களுடைய அன்பு என்பது ஆழமானது என்பதால் அவற்றை வெளிக்காட்டுவதில் சற்று தடாலடியாக இருப்பவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே வேளையில் ராசியின் அதிபதி சுப நிகழ்வுகளுக்கு சற்று சாதகமற்றவராக இருப்பதால் காதலை வெளிப்படுத்தும் போது அவற்றை கையாளும் போது சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. பொதுவாகவே பல்வேறு தருணங்கள்ல காதல் தோல்வி சந்திப்பதற்கான சூழல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாகவே உண்டு. காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட அவற்றால் மனம் உடைந்து போகாமல் அவற்றை எண்ணியே தங்களுடைய வாழ்க்கையை பொழுதை கழிக்காமல் அவற்றிலிருந்து மீண்டு வந்து யதார்த்தமான நடைமுறையான உலக வாழ்க்கையில் சகஜமாக பழகக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தோல்வியை சந்தித்தாலும் கூட அழுத்த வெற்றியை நோக்கி அதிரடியாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சற்று தங்களுக்குள் இருக்கக்கூடிய வீரத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய யோகம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே காதல் என்று வந்துவிட்டால் அதை முதலில் தெரிவிக்கக்கூடிய நபர் விருச்சக ராசிக்காரர்களே என்று சொல்லிவிடலாங்க. ஏனென்றால் இவர்களுக்கு பயமோ தயக்கமோ என்பது சற்று குறைவு என்று சொல்லுவதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது தான் ஒருவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்து விட்டார், அவருக்காக என்ன தியாகம் வேண்டுமானாலும் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த செயலை செய்ய வேண்டுமானாலும் துணிச்சலுடன் இறங்கக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது அவ்வப்போது அவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அன்பு பரிசுகளை வாரி வழங்கக்கூடிய சிறந்த குணம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சில நேரங்களில் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டாலும் கூட அவற்றால் பெரிய அளவிற்கு மன வருத்தம் கொள்ளாமல் யதார்த்தமான உலக சூழ்நிலையை அறிந்து செயல்படுகிறவர்கள். ஆனால் ஒரு சில சமயங்கள்ல தன்னுடைய கோபத்தை அதிகமாக காட்டுவதற்கான சூழலும் உண்டு. அதிலும் குறிப்பாக மிக பெரிய தவறான செயல்களாக இருந்தாலும் கூட அதை எளிதாக கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் சிறிய விஷயமாக இருக்கும் அதை மிகப்பெரிய அளவுல கையில் எடுத்துக்கொண்டு மன வருத்தத்தையும் அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தையும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் தான். பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் ஒத்த பண்பு உடைய அவர்களால் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான். ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள், ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில், உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும். அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்வுல பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும். எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும். அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது. ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய
சுபாவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ண மாட்டார்கள். அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வித்யாகாரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அதே வேளையில் நடுநிலை தவறாத அளவில் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உதாரணமாக கன்னிராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு. இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அதே போன்று மற்ற எதிரெதிராக பார்க்கப்படுவது கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம். இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் சற்று கடுமையான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் கிரகநிலைகளின் பார்வை அம்ச கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பரிகாரம் செய்து இல்வாழ்வில் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொதுவாக பல்வேறு விதமான நிகழ்வுகள் இருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஒருவரை அன்பு செய்துவிட்டால் அவரை அடைவதற்காக நேர் வழியில எவ்வளவு சிரமம் வந்தாலும் அவற்றை கடக்கக்கூடிய அளவிற்கு வேகம் நிறைந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எனவே எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் அவற்றை எளிதாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கின்றனர். பொதுவாக இவர்களுக்கு சாதகமான ராசியாக பார்க்கப்படுவது சிம்மம், கடகம், குருவின் ராசியான தனுசு மற்றும் மீனம் போன்ற ராசிகள் சாதகமான ராசிகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த ராசிகளுடன் காதல் கொள்ளும் போது காதல் வெற்றியானது பெரும்பாலும் உறுதி செய்யப்படுகிறது. இது மட்டுமல்லாது தடாலடியாக செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது அமைதியாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு பிடித்தமான ஒன்று. ஆனால் விரயமாக பிரம்மாண்டமாக கவர்ச்சியாக பல பணிகளை செய்யக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாக தான் பார்க்கப்படுகின்றனர். கடகராசிக்காரர்களுடன் யதார்த்தமாக சில குணங்கள்ல முட்டிக்கொள்வதற்கான சூழல் இருந்தாலும் கூட தசாபுத்திகளும் கிரக அமைப்பையும் பார்க்கும் போது சில நேரங்கள்ல இணக்கமான பல ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் காதலில் வெற்றி பெற்றால் திருமண வாழ்வை மிக சிறப்பான முறையில மகிழ்ச்சியாக நடத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். திருமண வாழ்விலும் தங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுக்காக தன்னுடைய சொந்த விருப்பங்களை தியாகம் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள். எனவே தனித்து வாழ்வதை விட கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுடைய மனதில் அதிகமாக உண்டு. மற்றவர்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் அதிகமாக உண்டு. அது மட்டுமல்லாது சில நேரங்களில் வெளியில் சுற்றுவதை விட வீட்டில் இருப்பதையே அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஆனால் இயற்கையில் மிகுந்த இடங்களை சென்று பார்ப்பதில் அலாவியமான ஆர்வம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த செயலை செய்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்ய வேண்டும் என்று செயல்படுவதால் காதல் செய்தாலும் கூட அவற்றை மிக விரைவில் திருமணமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம்.